என்ன லவுட் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி டீஆக்டிவேட் பண்ண ரெடி ஆகிட்ட போல. ஆனால் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேனே. நீ என்ன சொன்ன? அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? ஃப்ராடு பண்ணுற. அக்கௌண்ட்டை இந்த அம்மா டீஆக்டிவேட் பண்ணிருவாங்களாம். உங்களோட விஜய் அண்ணா சிஎம் ஆனதும் இங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்ததுன்னா நான் உடனே என் அக்கௌண்ட் வந்து அன்பிளாக் பண்ணி நான் வந்துடுவேன். என்னம்மா நியாயம் இது? 70 வருஷமாக உங்கள் ஐயா ஆட்சி நடத்தும் போது இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போல்லாம் வாயில் என்ன டூத் பேஸ்ட் வச்சுன்னு இருந்தியா? என் அண்ணன் இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, புதுசாக வந்திருக்காரு. என் அண்ணன் எல்லாம் செய்வார். அதுக்காக அவர் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணால் கூட உனக்கு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கின்னு விளக்கெண்ணெய் மாதிரி உட்காருன்னு அடம் பிடிக்கிறீ. இது எந்த வகையிலம்மா நியாயம்? நீ டீஆக்டிவேட் பண்ணிடுவ, 2-3 நாள் அடி பார்த்துனே இருப்ப, எதனா மாட்டுதான்னு மாட்டணும். ஐயோ ஐயோ ஜோசப் விஜய் சார் இப்படி பண்ண. ஃப்ராடு பண்ணக்கூடாது, தப்பு. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இருக்கிறாரு, உங்கள் தாத்தா அவரை நீ கேள்வி கேட்டிருக்கணும். செஞ்ச நல்லதெல்லாம் எடுத்து திருவா அலைஞ்சது எடுத்துன்னு இருந்தியே. அவரோட ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னா அவர் எதுக்குமே அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. 5 வருஷமாக உட்கார வச்சோமே, எதுக்குமே பண்ணலையே. ஏன்னா இன்றைக்கி தான் வந்திருக்காரு. நீ என்ன பண்ண, நாளைக்கு என்ன பண்ணுவேன்? அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா விஜய் இதை பண்ணிட்டாரு. இங்கே பார், அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதை நீ பண்ணணும். உனக்கு அது ஏன் தாண்டி அண்ணனை பேசணுன்னா, உனக்கு கட்ஸ் இருந்ததுன்னா போ, புதுசாக ஒரு ஐடி போட்டு லவுட் ஸ்பீக்கர் நாட் ஜோக்கர்னு சொல்லி ஒரு ஐடி ஒன்று போட்டு ஃப்ரெஷ்ஷாக வா, பேசு. என்ன இருக்கிற ஃபாலோவர்ஸ் இலக்க பயமாகுதா? ஒதுருதா உனக்கு? இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணுறியா நீ? இன்டெலிஜென்ட்டாக டீஆக்டிவேட் பண்ணுவாங்களாம், இன்னும் 2-3 நாள் கழிச்சு உடனே ஆக்டிவேட் பண்ணிப்பாங்களாம். விஜய் சார் சொன்ன மாதிரி நடக்கணும். அதுதான் வீரத்தமிழ்ச்சி. நீ வீரத்தமிழ்ச்சின்னு நினைக்கிறேன், பண்ணிடு. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.